ಅದು ತರಿ ಅವ್ರಿಗೆ ತಾನ್ ತರಿ ಕುದುರೆನ ಎಲ್ಲಾ ಕುದುರೆ இருக்குது ಅದ್ರಲ್ಲಿ ಜಾತಿ ಬರೋದು ஆமா சரகா சுழி இருக்கிறத பார்த்து வாங்கணும் 10 சுழி 9 சுழி இருக்கிறத வாங்கணும் 9 சுழி 10 சுழி இருக்கிறத வாங்க குட்டியான இது சின்ன குட்டி 1 வருஷம் இருக்கும் அவ்வளவுதான் இது சேல்ஸ் கொடுப்பீங்களா வரும் கருப்பு தான் வரும் பிஸ்கட் கலர் வராது இல்ல 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 என்ன இது பால் வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். நைட்டு 12 மணி குட்டி போட்டுக்கினாரு அந்த குட்டி தூக்குறாரு ஒரு அழகா நல்ல கை பழக்க மாட்டிருக்கு. நேத்து 3 மணி போட்டு இருக்காங்க. நேத்து 3 மணிக்கு. ஓகே ஓகே. ஆண் குட்டியா பெண் குட்டிங்களா? பெண் ஆண் குட்டியானே. ஆண் குட்டி. ஓகே ஓகே. இது எப்படிங்க சுழியில சுத்தமா? எல்லா பொத்தெல்லாம் சுத்தமா. நல்லா பாத்துருவீங்களா? பாத்துதான் ஒரு சுழி இருக்கு. பத்தல. சூப்பரா அழகா இருக்கு. இது பஞ்ச கல்யாணி இது. பஞ்ச கல்யாணி. பஞ்ச கல்யாணி. ஆடு ஒருதா. இது பஞ்ச கல்யாணி குதிரைங்களா? இல்ல சேவல. ஓகே ஓகே. அப்படியே இருங்க வைங்க. இது என்ன ரேட் வரும்னா அந்த குட்டி? குட்டி அம்மா 2 கொடுத்துறானே. குட்டி ஒரே கொடுக்க மாட்டேன். ஏன்னா பால் கொடுக்கிறது இல்லையா? ஓகே ஓகே. அதுக்கு தான். சரி அந்த குட்டியோட அம்மாவோட சேர்த்து எவ்வளவு வருதுங்க? ஒரு 30000 ரூபாய் கொடுத்துறேனா? 30000 ரூபாய் கொடுத்தல. இது நாட்டு குதிரை தானேங்க? இதெல்லாம் நீ எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் மைசூர்னா. மைசூர். ஓகே. கர்நாடகா. கர்நாடகா. சரி நம்ம எந்த குதிரை பத்தி பார்க்கலாம்னா? சார் இது வெள்ளை சர்ப் சொல்றாங்க நான். வெள்ளை சர்ப். வெள்ளை சர்ப். இது ஆண் குட்டியா பெண் குட்டிங்களா? ஆண் குட்டி. ஆண் குட்டி. இது எத்தனை நாள் குட்டிங்க? ஒரு வருஷம் இருக்குமா? அப்படியே இந்த பக்கம் திருப்புங்க. இது ஒரு ஃபேஸ் கட்டுங்க. சரி சரி சரி. ஓகே ஓகே. அவ்வளவு அழகா இருக்கு. சரி என்ன எவ்வளவு வருஷம் இருக்குங்க? ஒரு வருஷம் குட்டி. ஓகே சரி. இது என்ன பிரைஸ் வருதுங்க? என்ன ரேட் வருது? அண்ணா இது 10 சுழி சுத்தமா இருக்குறாங்க. 10 சுழி சுத்தமா இருக்கு. சுழி மேல தான் போறது. இது நான் இது கொடுத்தாச்சுனே. இது 35 ரூபாய் சொல்றாங்க இது. ஓ கொடுத்தாச்சு இது. 35 ரூபாய் கொடுத்தாச்சு. ஆமா அந்த கலர் எவ்வளவு நல்லா இருக்குது அதுக்கு வேலை ஆகுது. ஓ கலருக்கு தான் வேல்வேஷன். கலருக்கு அந்த சுழிக்கு தான் வேல்வேஷன். இப்ப ஆசை பண்ணி யாரும் கலர் எடுத்துறாரோ அவ்வளவுதான் இருக்குறா. அப்படியே இந்த குதிரைக்கு வந்துறலாம்னா. இது பாதாமி சமன். பாதாமி சமன். ஆனா ஓஹோ அழகா இருக்குங்க. ஆனா இது ஆண் குட்டி இல்ல குண்டு குட்டி. இது குண்டு குட்டி. ஆனா சூப்பரா இருக்கு. இது ஒரு வருஷம் குட்டியா? ஒரு வருஷம் குட்டி. ஒரு வருஷம் குட்டி. அடுத்த வருஷம் வண்டி கிண்டி மாத்திட்டு இதெல்லாம் ஆகுது. ஓகே. இது என்ன பிரைஸ் என்ன ரேட் கொடுக்கலாம்? இது 20000 ரூபாய். 20 கேட்டிருக்காங்களாண்ணா? கேட்டிருக்காங்கன்னா அது அனுசரிச்சு கொடுத்துறாங்க. அனுசரிச்சு. இப்ப அந்த கோயில் திருவிழா முடியக்குள்ள இந்த குட்டியில சேல்ஸ் ஆயிருவா? சேல்ஸ் ஆகுது. வருஷம் எத்தனை குட்டி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? ஆனா 30 35. நான் இப்போ வந்து என்ன வந்து இல்ல. நான் 20 வருஷத்துக்கு முன்னாலே தான் வருது. 20 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். அப்படி இந்த குட்டிக்கு வரலாம். ஆனா இது குண்டா இல்ல? இது குண்டு சார். இது குண்டு. இது எல்லாம் வண்டி இதுக்கு வண்டிக்காரி பஞ்சாப் ஓட்டுற ஆளு எல்லாம் எடுத்துறாரோ இது. சரிங்க. இது என்ன விலை வருது? இது 25 ரூபாய் சொல்றேன். இது சுழி சுழி இது எல்லாம் 9 சுழி. 9 சுழி சுத்தம். இப்போ ஒரு குதிரை வாங்கணும்னா சுழில பார்த்து வாங்கணுமா? பார்த்து தான் வாங்குறேன். அப்பதான் குடும்பத்துக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி. 9 சுழி சுத்தம். அப்படி கொஞ்சம் தள்ளுங்க. மூஞ்சி காட்டுங்க ஃபேஸ். இது கருப்பு செவலை என்ன சொல்றாங்க? கருப்பு செவலை. ஆனா இது விடுங்கண்ணா விடுங்கண்ணா பக்கத்துலயே அங்கே இல்லைங்க. இதுங்க இது வண்டி குதிரைனா? வண்டி குதிரை எல்லாம் மாத்தி இருக்கிறது. இது கல்டா. இது கல்டா. கருப்பு கல்டா. சரி எத்தனை வருஷம் இருக்குங்க அதுக்கு? ஆனா இதுக்கு ஒரு 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இருக்கு. ஓகே ஓகே. அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அழகுனா அந்த வயசு இருக்குன்னா தான் அது வண்டி கிண்டிகள் நல்லா இருக்கும். கொஞ்சம் எழுது ஆக்குறதுனா இருந்தா காலில போறாது. சரி அப்படியே அது என்ன விலை சொல்றீங்க? இது இதுக்கு 35 ரூபாய் சொல்றேன். சரி சரி சரி. அப்படியே இதுக்கு வந்துருங்க. இது 8 மாசம். இதுக்கு 8 மாசம். இது வந்து குண்டு இல்ல? இது குண்டு தான். இது குண்டு தான். 8 மாசம் குதிரை. ஓகே. இது என்ன பிரைஸ் வருங்க? கண்ணுல என்னமா இருக்க மாட்டிருக்கு? அதெல்லாம் தூங்கி இருக்குது. அதாவது கொஞ்சம் வெயிலுக்கு. ஓகே. நம்மளுக்கு மனிதனுக்கே வருதாமா வெயிலுக்கு? ஓகே. ஆனா இது ஒரு 15 ரூபாய் சொல்றேன். 15 ரூபாய். என்ன விலை கொடுத்துடலாம்? 10 ரூபாய்க்கு கொடுத்துடலாமா? கொடுத்துறாங்க. சரி சரி. அப்படி இந்த பக்கம் ஒரு நல்ல கருப்பு குதிரை. இது ஃபுல் கருப்பு. இது குமேதன. இது குமேதன. நல்லா ஸ்தான்ல வண்டி ஜாத்தில இது தான் கருப்பு தான் ஜாத்தி குதிரை. ஆனா இப்போ வெள்ளை கில்ல இதெல்லாம் இருக்குது இல்லையா? அது ஆசைனா எடுத்துறாரோ தோட்டக்காரங்களா வண்டி கிண்டிக்கு எல்லாத்துக்கு தான் இந்த கலரு தான். சரி. இது என்ன விலை வருங்கண்ணா? ஆனா இப்போ இது 15 ரூபாய் சொல்றாங்க. இதுவும் அதே ரேட் தான். ஆனா அது என்னன்னா கொஞ்சம் 6 வயசு இருக்கு. வண்டி கிண்டில எல்லாம் மாத்தி இருக்குது. இது என்ன ஆசை தான் எடுத்து போட்டு தோட்டக்காரவர் எல்லாம் தீனி கரெக்டாக போட்டோம்னா நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். போட்டு இல்லையா புல்ல இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன்னா இந்த மாதிரி குதிரை ஆகிருக்குங்க. அவுத்துட்டேன்னா இது ஆகுது. இது பூராமே நாட்டு குதிரைகள். எல்லாம் நாட்டு குதிரை. ஆமா இந்தியன் குதிரைகள். ஓகே. அப்படியே அந்த பக்கம் போயிடலாமாண்ணா? இத பத்தி சொல்லுங்கண்ணா.
ஆனா இது ஷெரகா, இது ரெண்டு மிக்சிங் வருது. இது எப்படின்னா இன்னொன்னு ஷெரகா சரகா. இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. அதுதான் அது தெரியவருக்கு தான் தெரியும். இப்ப குதிரைனா எல்லா குதிரை இருக்குதா அதுல ஜாத்தி வருது. ஆமா சரகா. இது பாருங்க, முடியில 3 முடி இருக்கு. இதுக்கு இங்க முன்னால ஒரு இருக்கு, கீழே கால் கிட்ட ஒரு இருக்குதான், மேல ஒரு வருது. அப்படிங்களா? அதுக்கு தான் மிக்சிங் இருக்குது. அதுக்கு மிக்சிங், அதுக்கு ஷெரகா. சரகா. ஓகே ஓகே, அவ்வளவு அழகா இருக்கு. சரிண்ணா, இது வேலை சொல்லிட்டு இருக்கீங்களா? இது என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? இது சுழி சுத்தமா இருக்கானா. இது 2 வயசு. 2 வயசுனா சரிங்க. இது ஒரு 20 ரூபா சொல்றானா, ஒரு 15 ரூபா கொடுத்துடலாம். அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. 15,000 ரூபாய் இந்த குதிரை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. நல்லா அழகாவும் சுழி சுத்தமாவும் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றது எல்லாமே சுழி சுத்தமா இருக்கிற குதிரைகள் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கருப்பு குதிரை சொல்லுங்க. ஆனா இது கருப்பு இன்னும் குட்டியனா. இது கருப்பு குட்டி. இது ஒரு வருஷம் இருக்கானா. இது ஒரு வருஷம். ஆனா இது அம்மா தான் ஒரு 6 குதிரை சத்து இல்லையா. இது அம்மா தான் சத்து போறது. அப்படியா? ஆமா. சரி. இதர் தங்காச்சி ஒண்ணு இருக்கு. இதர் தங்காச்சி தான் இருக்கிறாங்க. தங்காச்சி. இது சுழி சுத்தமா இருக்காங்க. இது 10 சுழி. சரிங்கண்ணா. சரி, இது என்ன வேலை சொல்றீங்க? ஆனா இது ஒரு 30 ரூபா சொல்றாங்க. 30 ரூபா சொல்லிட்டு 30 ரூபா சொல்றாங்க. சரி. அப்படியே அந்த பக்கம் போனா கொஞ்சம் தள்ளிங்க. அப்படி இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு குதிரைகள் கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க, பாத்துட்டே இருக்கலாம். ஆனா இது ஒரு அம்மா. இது அந்த சைடு கொண்டு போக முடியாதா? போங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது இருக்குது இல்லன்னா இது அம்மா. இதோட அம்மா. இது அதெல்லாம் அம்மா தான். இது இன்னும் ஒரு குட்டி போட்டு இருக்குது. அது புது குட்டி இது போயிட்டு சத்து போயிட்டோம். சரி. இது 3 தான் ஒரே ஜாதி குதிரை. ஒரே ஜாதி குதிரை. என்ன இதுக்கு என்ன பேருங்க? இதுக்கு சவுலா. பாத்தீங்கன்னா இது சவுலான்னு இருக்கிறாங்க. இது பூராமே எனக்கு குதிரை பத்தி அதிகமா சொல்ல தெரியாது. ஆனா இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அவ்வளவு இது 3 ஒரே குதிரை, ஒரே ஜாதி குதிரை அப்படின்னு இருக்கிறாங்க. சரி, இது என்ன தாய் குதிரை? எது தாய்ங்க? இதுல தாய் குதிரை. அது தாய். அது தாய் குதிரை. இது 2 பிள்ளை. இது ஓகே. சரி. அப்படியே இந்த பக்கம் வரலாம். ஆனா இது குமேதனை. இது குமேதனை. இதனால கை பழக்கமா இருக்குது. ஓட்டிக்கிட்டு காரவரானா விட்டுருந்தா அவ காக்குறது. அந்த சைடுல கொஞ்சம் அவ்வளவுதான் வருது. இன்னும் கொஞ்சம் பெரியது வருது இல்லைன்னா அவ்வளவுதான் இருக்கிறாங்க. இது 2 வயசு இருக்கிறேன். இதுக்கு 2 வயசு. ஆனா இது எப்படின்னா சுழி? இது சுழி 9 சுழினா. இது 9 சுழி. சூப்பர்ண்ணா, அழகா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. ஒரு நம்ம குதிரை வாங்கணும்னா எவ்வளவு சுழி இருக்கிறத பார்த்து வாங்கணும். 10 சுழி 9 சுழி இருக்கிறத வாங்கணும். 9 சுழி 10 சுழி இருக்கிறத வாங்கிக்கிறேன். சரி, இப்ப நீங்க கொண்டு வரது எல்லாமே அந்த 10 சுழி 9 சுழி தான் கொண்டு வரது. எல்லாம் பார்த்துட்டு தான் எடுத்து வரது. மத்த பார்த்துட்டு தான் எடுத்துட்டு வருவீங்க. அப்படி இதுக்கு 2 வந்துருக்குண்ணா. இது 2 பேர் சொல்லுங்கண்ணா. ஆனா இது ஒரு வயசு. இது செனை இருக்கிற குதிரை. பெரிய சைஸ்ல வர்றது குதிரை. இன்னும் அதிகமா சைஸ் வருது. இது இன்னும் அதிகமா வரும். இன்னும் ஒரு 50 சைஸ் மேல தான் வருது. இன்னும் 50 சைஸ். இப்போ 48 இருக்கு. 50 சைஸ் மேல தான் வரும். இன்னும் சின்ன குட்டியான. இது சின்ன 1.5 வருஷம் இருக்கு. அவ்வளவுதான். சரி, இது சேல்ஸ் கொடுப்பீங்களா? கொடுத்துருங்க. ஓகே. ஆனா இதோட இது சவுலா குதிரைனா. இது சவுலா குதிரைனா. சரி, இது எல்லாமே வந்து ஒரே இதுல நாட்டு குதிரை சேருதா? ஆனா இந்த குதிரையை பத்தி சொல்லுங்க. இத சொல்லுங்கண்ணா. இந்த குதிரையும். ஆனா இது சவுலா குதிரைனா. இது சவுலா குதிரை தான். இது நத்திப்பட்டை. ராம் மாதிரி இருக்கு. இது 3 கால் வெள்ளைனா. 3 கால் வெள்ளை. இல்ல எடுத்துறாரோ 3 கால் வெள்ளை இருக்கணும் பரவாயில்ல. அந்த தோட்ட விட்டுக்கு எடுத்துறாரோ 2 கால் வெள்ளை இருக்கணும் எடுத்துறாங்க. சரி, அழகா இருக்குங்க. எல்லாமே கொண்டு வந்தது எல்லாமே அழகா இருக்கு. ஆனா இவரை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா இதுதான் தங்காச்சி. இது அம்மா. அதோட தங்காச்சி. இதுதான். இப்போ என்ன இதுக்கு 6 மாசம் இருக்குண்ணா. 6 மாசம் இருக்கு. ஆமாண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. இந்த அம்மாவா கருப்பு, அது கருப்பு. இது முடி போயிட்டோம்னா இது கருப்பு தான் வருது. கருப்பு தான் வரும். பிஸ்கட் கலர் வராது. இல்ல. இன்னும் இது பால் முடி போயிட்டு இல்லையா அதாக்க. சரி. இது விலை அண்ணா பைசா? அண்ணா இதுக்கு 20,000 ரூபாய் சொல்றேன். 20,000 ரூபாய். சரி. இது தங்காச்சி குதிரை. ஓகே. இங்க கோயில் வீட்டுக்கு தான் இது தான் எடுத்துறாரு. குட்டிக்கா தான் ஜாஸ்தி எடுத்துறது. உங்க கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் கிடைக்குமா? 74 11 09 64 95. அவருக்கு காட்டேவாடி வேணும்னா காட்டேவாடி இருக்கு நம்ம. அப்படியா? சரி. உங்க ஊர் நேம்? நம்ம சஜ்ஜாத். ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூர். உங்க பேரு? சஜ்ஜாத். ஓகே. எல்லாமே உங்க நேம்?
அண்ணா உங்க பேரு? அண்ணா உங்க பேரு? சேலம். இவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரு. ஓகே, உங்க நேம்? சூப்பர் சூப்பர். அல்ல ஒட்டுக்கா வந்துருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படியே லைனா இல்லைங்க. லைனா நான் 3 நாள் தான் இது குதிரை வந்திருக்காங்க. எல்லாம் பாத்துக்க திருப்பி தான் இங்க கொண்டு போறதுக்கு வர்றது மாடு அதெல்லாம் கொண்டு போறதுக்கு வர்றது. சரி சரிங்க. 3-4 நாள் இங்கதான் இருப்பீங்க. இருக்கிறாங்க. ஒரு வாரம் 8 நாள் இங்கதான் இருப்பாங்க. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.